நாம் எல்லாரும் பணக்காரராகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? மாதம் மாதம் சம்பாதிப்போம், சில சமயம் சேமிக்கவும் செய்வோம். ஆனால் 1 கோடி ரூபாய் கனவு ஏன் கை கூட மாட்டேங்குது? பல சமயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம பணத்தை அன்னன்னைக்கு காலி பண்ணி நம்மளை ஏழையாகவே வச்சுருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க, இன்னைக்கு நான் பணத்தை வீணடிக்கும் 7 பழக்கங்கள் பற்றி பேச போகிறேன். இந்த கசப்பான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றினா நிச்சயமாக நீங்கள் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பழக்கமாவது உங்ககிட்ட இருக்கும், அதை மாற்றினா நீங்கள் பணக்காரராகலாம். சரி, முதல் பழக்கம் என்னன்னு பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு பட்ஜெட் போடுற பழக்கமே இருக்காது. மாதம் மாதம் சம்பளம் வருது, அதில் செலவு பண்ணுறோம், அவ்வளோதான்னு நினைப்போம். ஆனால் எங்கே பணம் போகுதுன்னு தெரியாமலேயே பலரோட சம்பளம் காலி ஆகிடும். என்ன நடக்குது? சம்பளம் வந்த உடனே கைக்கு வந்துடும், எந்த கணக்கும் இல்லாமல் செலவுகள் ஆரம்பிக்கும். இது அத்தியாவசியம், இது முக்கியம்னு சொல்லி தெரியாமலேயே பணம் கரைஞ்சிடும். மாத கடைசியில் பார்த்தா அக்கௌண்ட் காலி, கடன் வேற சேர்ந்துருக்கும். என்ன சம்பாதிச்சோம், எதுக்கு செலவு பண்ணோம்னு தெரியவே தெரியாது. ஏன் இது பணத்தை வீணாக்குவதுங்கிற லிஸ்ட்டில் வருது? உங்கள் பணத்துக்கு ஒரு இலக்கு இல்லாதது தான் முக்கிய காரணம். இலக்கு இல்லைன்னா பணம் எங்கே வேணா போகும். கவனக்குறைவான செலவு அத்தியாவசியம் இல்லாத பொருட்களையும் வாங்க தூண்டும். சரி, நம்ம எதை மாற்றணும்? ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பட்ஜெட் போடணும். உங்கள் வருமானம் எவ்வளவு, எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்னு முன்கூட்டியே முடிவு பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு 50% அத்தியாவசியம், 30% விருப்பம், 20% சேமிப்பு இல்லை முதலீடு. உங்களோட செலவுகளை கண்காணிங்க. ஒரு நோட்டு பேனா இல்லாட்டி ஒரு ஆப் பயன்படுத்தி ஒவ்வொரு செலவையும் எழுதுங்க. ஒரு வாரம், ஒரு மாதம் பண்ணால் உங்கள் பணம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கே புரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல குடும்ப தலைவிகள் மாத பட்ஜெட் போட்டு வீட்டு செலவுகளை நிர்வகித்து மிச்சப்படுத்தி சீட்டு கட்டுவாங்க. இது பட்ஜெட் போடுறதுக்கான சிறந்த உதாரணம். ரெண்டாவது பழக்கம் என்னன்னா, நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிற பழக்கம் என்னன்னா ஆடம்பர செலவு மற்றும் சமூக அழுத்தம். முக்கியமாக பண்டிகை காலங்களில் இல்லாட்டி ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறப்ப அடுத்தவங்களுக்காக அதிகமாக செலவு செய்கிறது. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க அந்த புடவை எடுத்தாங்க, நாம் எடுக்கணும். அவன் புது ஃபோன் வாங்கிட்டான், நாமளும் மாற்றணும்னு மற்றவங்களுக்காக அதிகமாக செலவு செய்கிறது. திருமணம், காது குத்து மாதிரி நிகழ்ச்சிகளில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு தேவையே இல்லாமல் கிராண்டாக செலவு பண்ணுறது. ஊர் திருவிழா, கோயில் கொடைன்னு வரும்போது பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறது. ஏன் இது பணத்தை வீணாக்குற லிஸ்ட்டில் வருதுன்னா, இந்த செலவுகள் பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமானது, அத்தியாவசியம் இல்லாதது. சமூக அழுத்தம் உங்களை கடனில் தள்ளும், சேமிப்பை தடுக்கும். உண்மையான மகிழ்ச்சி பணத்தையோ ஆடம்பரத்தையோ சார்ந்தது இல்லைங்கிறத நீங்கள் உணரணும். சரி, எதை மாற்றணும்? உங்களுக்கு எது முக்கியம்னு யோசிங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதை நிறுத்துங்க. உங்கள் நிதி இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்ல பழகுங்க. தேவையற்ற செலவுகளுக்கு நோ சொல்ல தயங்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு, கோயம்புத்தூரில் ஒரு விவசாயி தன் மகளோட திருமணத்தை ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக செஞ்சு அந்த பணத்தை மகளோட எதிர்கால முதலீட்டுக்கு பயன்படுத்தினாரு. இதுதான் புத்திசாலித்தனம். சரி, மூணாவது பழக்கம் பலருக்கு தெரியாமலேயே பணத்தை உறிஞ்ச ஒரு விஷயம். சிறு கடன்களை சாதாரணமாக பார்ப்பது. கிரெடிட் கார்டு கடன், மொபைல் ஆப் மூலமாக வாங்குற சின்ன சின்ன லோன், இதெல்லாம் என்ன நடக்குது? சின்ன அமௌண்ட் தானே, அப்புறம் கட்டிக்கலாம்னு கிரெடிட் கார்டில் நிறைய செலவு செய்வாங்க. அவசர தேவைக்குன்னு சொல்லி உடனடி கடன் தரும் ஆப்ஸில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது. நண்பர்களிடம், உறவினர்களிடம் திரும்ப தராத சிறு கடன்கள். ஏன் இது பணத்தை வீணாக்குற லிஸ்ட்டில் சேருது? சிறு கடன்களுக்கான வட்டி விகிதம் மிக மிக அதிகம். நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை விட வட்டிக்கு தான் அதிகமாக கட்டுவீங்க. சின்ன கடன் நினைக்கிறது உங்களை நிறைய கடன் வாங்க தூண்டும். ஒரு கட்டத்தில் மொத்தமாக கட்ட முடியாமல் நிதி நெருக்கடிக்கு ஆளாவீங்க. சரி, இங்கே என்ன மாற்றணும்னா கடனை தவிருங்க. அத்தியாவசியம் இல்லைன்னா கடன் வாங்குறதையே தவிருங்க. உடனடியாக கடனை அடைங்க. சின்ன கடன்களாக இருந்தாலும் வட்டி அதிகம் என்பதால் சம்பளம் வந்த உடனேயே முதல்ல அந்த கடனை அடைக்க முன்னுரிமை கொடுங்க. அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட், அதை நீங்கள் உருவாக்கணும். எதிர்பாராத செலவுகளுக்கு கடன் வாங்காமல் இருக்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க. இப்போது 4வது ஹேபிட் பற்றி பார்க்கலாம். நம்மள பல பேரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, சேமிப்பை கடைசி விருப்பமாக பார்ப்பது. எல்லா செலவும் போக மிச்சம் இருந்தால் சேமிக்கலான்னு நினைப்போம். இங்கே என்ன நடக்குதுன்னா, சம்பளம் வந்ததும் முதலில் செலவுகள், பிறகு பொழுதுபோக்கு, ஷாப்பிங். மாத கடைசி வந்தால் இந்த மாதம் சேமிக்க முடியலை, அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது. சேமிப்புக்கு ஒரு கோல் இருக்காது. ஏன் இது பணத்தை வீணாக்குற லிஸ்ட்டில் இருக்குன்னா, எல்லா செலவுகளும் போக மிச்சம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இது உங்கள் நிதி எதிர்காலத்தை சீர்குலைக்கும். ஓய்வு காலம், குழந்தைகளோட படிப்பு, திருமணம் போன்ற பெரிய இலக்குகளுக்கு பணம்
பணம் இருக்காது. பணம் பெருக்க முக்கியமே சேமித்து முதலீடு செய்கிறது தான். இதில் எதை மாற்றணும்னா உங்களுக்கு முதல்ல கொடுங்க. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்த உடனே உங்கள் சேமிப்புக்கான பணத்தை ஒரு தனி அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு அத்தியாவசிய செலவு மாதிரி. சேமிப்புக்கு இலக்கு நிர்ணயம் செய்யணும். எவ்வளோ சேமிக்கணும், எதுக்கு சேமிக்கணும்னு ஒரு இலக்கு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு வருடாந்திர பயணத்துக்கு கார் வாங்க, குழந்தை படிப்புக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தன்னோட சம்பளத்தில் 20% மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு முதலீட்டு திட்டத்தில் போகிற மாதிரி செட் பண்ணி கடந்த 10 வருஷத்தில் கணிசமான தொகையை சேர்த்துருக்காரு. அவர் மிச்சம் வந்தால் சேமிக்கலை, முதலில் சேமிச்சுட்டு தான் மிச்சத்தை செலவு பண்ணுறாரு. சரி, 5வது பழக்கம் என்னன்னா, பலரை ஏழையாகவே வச்சிருக்கிற ஒரு பழக்கம். அது முதலீட்டை பற்றி அறியாமல் இருப்பது அல்லது முதலீடு செய்ய பயப்படுவது. எல்லாம் ரிஸ்க், நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பணத்தை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போட்டு வைக்கிறது பணவீக்கம் உங்கள் பணத்தின் மதிப்பை கரைச்சிடும். யாராவது சொன்னாங்கன்னு தெரியாமலேயே சிட் ஃபண்டில் போடுறது, இல்லாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறது. பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்து பயப்படுறது. ஏன் இது பணத்தை வீணாக்குற லிஸ்ட்டில் வருதுன்னா, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யாமல் முடங்கி போகுது. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் உங்கள் பணத்தின் வாங்கும் சக்தியை குறைக்கும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறதே 5 வருஷம் கழித்து வாங்க முடியாது. சரியான முதலீடு இல்லாமல் உங்கள் செல்வம் பெருகாது. ஸோ எதை மாற்றணும்னா, முதலீட்டை பற்றி முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்கள் படிங்க, யூடியூப் வீடியோக்கள் பாருங்கள், நிதி ஆலோசகர்களிடம் பேசுங்க. சிறிய அளவில் முதலீட்டை தொடங்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலமாக மாதம் 500 கூட முதலீடு செய்யலாம். நீண்ட கால முதலீட்டில் கவனம் செலுத்துங்க. குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் சிறு நிலங்களை ஆரம்பத்தில் வாங்கி போட்டு பல வருஷங்கள் கழித்து பல மடங்கு லாபம் பார்த்துருக்காங்க. இது ஒரு சிறந்த நீண்டகால முதலீடு. 6வது பழக்கம் என்னன்னா, இது பணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் இருக்குங்க. அது ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது. என்ன நடக்குது? உடற்பயிற்சி செய்யாமல் கண்ட ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்வது. சின்ன சின்ன வியாதிக்கு கவனம் இல்லாமல் கடைசியில் பெரிய செலவில் வந்து முடிவது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற பழக்கங்களுக்கு பணத்தை வீணாக்குவது. மோசமான ஆரோக்கியம் அதிக மருத்துவ செலவுகளுக்கு வழிவகுக்கும். சேமித்த பணத்தை எல்லாம் ஆஸ்பத்திரி செலவுக்கு கொண்டு போயிடும். உடல்நிலை சரியில்லாமல் போனால் வேலைக்கு போக முடியாது, வருமானம் குறையும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. ஸோ இங்கே என்ன மாற்றணும்னா, ஆரோக்கியமான உணவு பழக்கம். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. வருடாந்திர உடல் பரிசோதனை, வருஷம் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஆரோக்கிய காப்பீடு எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆரம்பத்தில் தன் ஆரோக்கியத்தை அலட்சியம் செஞ்சு கடைசியில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு ₹1,00,000 செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தா அந்த பணத்தை முதலீடு செஞ்சுருக்கலாம். கடைசி மற்றும் 7வது பழக்கம், இதுவும் உங்களை ஏழையாகவே வச்சிருக்க ஒரு காரணம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. எனக்கு தெரிஞ்சது போதும்னு புதுசாக எதையும் கற்றுக்க மறுக்கிறது. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி மாற்றங்களுக்கு ஏற்ப அவங்கள அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறது. புதிய வருமான வாய்ப்புகளை பற்றி தெரியாமலே இருக்கிறது. உங்கள் திறன்கள் காலாவதியாகும் போது உங்கள் சம்பளம் அதிகரிக்காது, இல்லாட்டி வேலை இழக்க நேரிடும். புதிய வாய்ப்புகள், புதிய வருமான வழிகள் பற்றி தெரியாமல் போய்விடும். உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி தடைப்படும் இதெல்லாம் பண்ணுறதுனால. ஸோ எதை நீங்கள் மாற்றணும்னா, தொடர்ந்து கற்றலை மேற்கொள்ளுங்கள். உங்கள் துறை சார்ந்த புது டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஒரு புதிய மொழி கற்றுக்கோங்க. உங்கள் அறிவை மேம்படுத்த எது தேவையோ அதை செய்யுங்க. பணம், முதலீடு பற்றி தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்த ஒருத்தர் இப்போ ஆன்லைன் மூலமாக பொருட்களை விற்க ஆரம்பித்து தன் வியாபாரத்தை பல மடங்கு பெருக்கி இருக்கிறார். அவர் புதுசாக கற்றுக்கொண்டதால் கிடைத்த பலன் இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம பணத்தை வீணடிக்கும் இந்த 7 பழக்கங்கள் என்னென்னு: பட்ஜெட் இல்லாமல் செலவு செய்வது, ஆடம்பர செலவு மற்றும் சமூக அழுத்தம், சிறு கடன்களை சாதாரணமாக பார்ப்பது, சேமிப்பை கடைசி விருப்பமாக பார்ப்பது, முதலீட்டு பற்றி அறியாமல் இருப்பது அல்லது பயப்படுவது, ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இந்த 7 பழக்கங்களில் ஒன்றாவது உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிட்டு இப்போவே மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச பணக்கார வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்களை பெரிய இலக்கை நோக்கி நகர்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல்கள் பலருக்கும் போய் சேர வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்களை தேடி நீங்கள் இன்னும் பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம ரிச் லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள், உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பணக்கார சமுதாயத்தை உருவாக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.